குத்தமா ஏன் குத்தமா யாரு நானும் குத்தம் சொல்வேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே, இப்ப நான் என்ன செய்வேன்? அட கடவுளே, என் ரேஷன் கடை இருக்கோ இல்லையோ தெரியலையே. கடையை அப்படியே திறந்து போட்டுட்டு வந்துட்டனே. இந்த கரிச்சட்டி மண்டைய கடையை மூடி இருக்க கூட மாட்டானே. அப்படியே எங்கேயாட்டு போய் திங்க போயிருப்பா. கடையை பார்த்தாலும் இல்லையோ தெரியலையே. கடையில பொருள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. என்ன செய்ய? யாராட்ட அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய? நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணுமே. இவளுக்கு வேற ஜாமீன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாளுகளே, இன்னும் காணுமே. வருவாளுகளா வரமாட்டாளுகளா? இந்த குப்பைக்காரிகள் எல்லாம் நம்ப முடியாது. ஜாமீன் எடுத்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு எங்கேயாட்டு ஓடி போயிருப்பாளுக. அவளுகெல்லாம் துட்டு செலவு பண்ணி எனக்கு எப்படி ஜாமீன் எடுக்க வருவாளுக? நான் யாரு? அவளுகளுக்கு எதிரி தானே. எனக்கெல்லாம் எப்படி ஜாமீன் எடுப்பாளுக? கடவுளே, என்னைய காப்பாத்து. எப்படியாட்டு என்னைய வெளியே கொண்டு போயிரு. என் வேலை போகக்கூடாது. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த வேலை எப்படியும் நான் பாத்துக்கிடணும். அது போயிடக்கூடாது. ரேஷன் கடை வேலையில நான் நிரந்தரமா இருக்கிறதுக்கு உதவி செய்யி கடவுளே. இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஃபோன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபோன் அடிக்கவும் பயமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது நம்ம ஃபோன் அடிச்சு தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. அப்பாவும் கூட போயிருக்காரு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒன்றும் தெரியல. சில்பாவும் விட்டுருவாங்களான்னு தெரியலையே. பிரியாம்மா, இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்தீங்க? ஏமா ஒன்றும் இல்லைம்மா, போர் அடிக்கி, அதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போர் அடிக்குன்னு எதுக்கு பிள்ளை சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? அடுப்பங்கரைக்கு வந்திருக்க வேண்டியதானே? அம்மா நல்லா சமைக்க சொல்லி தருவேன்ல. நான் என்ன அழகா சமைப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அம்மா அழகா சமைக்க சொல்லி தருவேன். இல்லைன்னா ஒரு காப்பியாவது போட சொல்லி தருவேன்ல. யாத்தாடி, காப்பி போடவா சொல்லி தர போறாங்க? ஏற்கனவே இந்த காப்பியை போட்டு போட்டு கொடுத்து கொடுத்து அப்பா பாவம் குத்துயிரும் கொலவீரமா கிடக்காரு. இன்னும் நம்மளுக்கு வேற காப்பி போட சொல்லி கொடுத்து நம்ம இவகிட்ட காப்பியை கத்துக்கிட்டு போய் நம்மளுக்கு வர போறவன கொடுமைப்படுத்தவா? ஏமா சமையல்லாம் ரொம்ப ஈஸிமா. நான் யூடியூப் பார்த்து படிச்சுக்கிறேம்மா. ஏட்டிக்கு இருக்கச்சி, யூடியூப்காரங்கெல்லாம் அவங்க ஊரில் உள்ள சமையலை அவங்க வீட்டில் சமைக்கிறத தான் சமைச்சு காட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டு கைப்பக்குவம் வருமா? ஏன் கைப்பக்குவம் வருமா அவங்களுக்கு? என்னை மாதிரி அவங்களால சமைக்க முடியுமா? நான் என்ன அழகா சமைப்பேன். வா, உனக்கு அம்மா அழகா சமைக்க சொல்லித்தரேன். ஏமா இன்னொரு நாளைக்கு கத்துக்கிட்டதேம்மா. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பந்தான் ஒரு வேலையும் இல்லை, போர் அடிக்கி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்குள்ள என்ன முக்கியமான வேலை இருக்கு? பொய்யெல்லாம் சொல்லாத. எந்திரி எந்திரி, வா வா சமைக்க போவோம். ஓடியா ஓடியா. அட கடவுளே, இன்னைக்கு அம்மா விடமாட்டாங்க போல. எப்படி தப்பிக்க? என்னட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வா. கல்யாணம் ஆக போகிற பிள்ளை, பிற போகிற வீட்டில் ஒன்று மாமியார் எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுல்ல. பிள்ளைக்கு என்ன ஒரு சமையல் கூட சொல்லி கொடுக்காம விட்டுருக்கான்னு என்னையத்தான் சொல்லுவாளுங்க. அதெல்லாம் சொல்லணுமா? எந்திரிச்சு வா, சமைக்க வா முதல்ல. ஏமா கல்யாணம் ஆக போற பிள்ளையா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? நான் இன்னும் வேலைக்கு போகணும், நிறைய சாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். இப்பெல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது. ஏட்டி, எப்படியும் கார்த்தி முடி வளர்த்துட்டு வந்துடுவான்ல. முடி வளர்த்தா கல்யாணம்னு சொல்லியிருக்கல்ல. அவன் வந்தோடனே உனக்கு கல்யாணம் தானே. ஏம்மா மொட்டை தலையில எப்படிம்மா முடி வளரும்? அவன் தான் சொல்றான்னு நீங்களே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ பேசாம இரு. ஏட்டி, நடக்காதுன்னு ஏன் சொல்லுத? முடி வளர்ந்துட்டுன்னா நல்லது தானே. முடி வளர்ந்துட்டுனா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல. ஏம்மா அதான் நடக்காதுன்னு சொல்றோம்ல. எப்பவும் பாசிட்டிவாவே பேசுமா, நெகட்டிவாவே பேசாதம்மா. இல்ல வாழ உள்ள வராம அங்கேயே நின்றுகிட்டு இருக்க. வா. ஏல விஜய், யாரெல்லாம் கூப்பிடுத? எம்மா யார் வந்திருக்கான்னு நீயே பாரு, ஆச்சரியப்படுவ. ஏல யார் வந்திருக்கா? உங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டாங்களா? ஹலோ ஆண்டி, ஹலோ பிரியா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ஏல கார்த்தி, நீயா அது? ஆளே மாறிட்டியே. ஆள் அடையாளமே தெரியலையே. அட கடவுளே, இவன் எப்படி முடி வளர்த்துட்டு வந்தா? முடி வளர வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை விக்கு வாங்கி வச்சுட்டு வந்திருப்பானோ? ஏல கார்த்தி, தலையில விக்கு நல்லா இருக்குல்ல. எங்க வாங்கின? ஆர்டர் கொடுத்து செஞ்சியோ? எனக்கு ஒன்று வாங்கி தாயே. இந்த கத்திரிக்காய் மண்டை கலருன்னு எல்லாரும் என்னைய கிண்டல் பண்ணுதாங்க. இதை மாத்திட்டு வேற ஒரு கருப்பு கலர்ல ஒரு முடி வச்ச விக்கு வாங்கி வைக்கணும். எனக்கு ஒன்று வாங்கி தாரியா? ஆண்டி இது விக் இல்ல, ஒரிஜினல் முடி வளர்ந்துட்டு ஆண்டி. ஏல என்ன சொல்லுத? நம்ப முடியலையே. 3 மாசத்துல முடி வளர்ந்துட்டா? ஆமா ஆண்டி, ஒரு ஸ்பெஷலா ஒரு எண்ணெய் வாங்கினேன். அதை வச்சு தலையில மசாஜ் பண்ண சொன்னாங்க. தினமும் 3 தடவை மசாஜ் பண்ணி 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 எப்படியோ வளர வச்சுட்டேன் ஆண்டி. அப்படியால பார்க்க இப்ப நல்லா அழகா இருக்கியே ஆளு. பிரியா, நீ எதுவுமே சொல்லவே இல்லை. உனக்கு சந்தோஷம் இல்லையா? அவ ஆச்சரியத்துல வாயை பொழந்துட்டாளே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முடி வளர்ந்தோடனே பார்க்க நல்லா இருக்க. எல்லாம் உனக்காக தான் பிரியா. அப்படியா கார்த்தி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, அடுத்து என்ன? பெரியவங்களாம் சேர்ந்து கல்யாண பேச்சு பேச வேண்டியதுதான். ஏம்மா இங்க பாரு, கல்யாண பேச்சுன்னு சொன்னோன்னா கார்த்தி மூஞ்சில வெக்கத்தை பாரு. ஏல விஜய், இங்க பாரு, பிரியா முகத்துல வெக்கத்தை பாரு. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டலா போச்சு.
எல்லாம் பாத்தீங்களால, பிரியாக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் தான் போல. சிரிச்சுக்கிட்டே ஓடுதா. ஏல கார்த்தி, இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் சொன்ன மாதிரியே பிரியாவை சம்மதிக்க வச்சுட்டேன். ஆமா விஜய், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ உடனே போய் எங்க அப்பாட்ட இதை பத்தி பேசுறேன். சரி கார்த்தி, அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. சரி விஜய், நான் போயிட்டு வரேன். ஆண்டி, நான் போயிட்டு வரேன். என்ன? சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. இன்னும் உங்களை மாப்பிள்ளன்னு தானே கூப்பிடணும். போயிட்டு அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமீன்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா சார், ரெடி பண்ணிட்டோம். யாரை கூட்டிட்டு வந்திருக்கோன்னு பாருங்க. ஏமா, யாருன்னு நீங்களே சொல்லிருங்கம்மா. பார்த்தோன்னு தெரியறதுக்கு இவர் என்ன முதலமைச்சரா, இல்லைன்னா பிரதமரா, இல்லைன்னா நடிகர் அஜித்தா, விஜயா? பார்க்க தொடப்பு குச்சிக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்காரு. யார் இவரு? சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இவர் அவங்களுக்கெல்லாம் மேல சார், எங்க இதய தெய்வம் சார். இவர் தான் எங்க காவல் தெய்வம், எங்களுக்கு குல தெய்வம் ஐயனார் மாதிரி. இவ்வளவு நாளா ஊருக்குள்ள எவளுமே நம்மளை மதிக்க மடைக்காளுகளேன்னு ஒரே மன வேதனையில இருந்தேன். ஆனா இப்பந்தான் தெரியுது எல்லாரும் நம்ம மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு. ஒரு சொந்தக்காரங்க இருந்தா கூட இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்களே. இவங்கெல்லாம் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஒரு நாளும் இவங்களெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் முதல்ல வந்து நிப்பேன். தொப்பி போட்ட போலீஸ்கார சாரு, இவர்தான் எங்க ஊர் தலைவரு. ஏமா, இங்க என்ன பொருட்காட்சியா நடக்கு? ஊர் தலைவரை கொண்டு வந்து சோகாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவர் வந்தாலும் நாங்க சில்பாவை விட முடியாதுமா. ஒரு நல்ல வக்கீல கூட்டுவாங்க, அப்பதான் விடுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒன்றும் சும்மா வரல, வக்கீல கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். இங்க நின்னானே, எங்க அவனை காணோம். யோ வக்கீலு, எங்கேயா போயிட்ட? இந்த பின்னாலதான் நிக்க. யோ, உன்னை எதுக்கியா கூட்டிட்டு வந்த? பின்னால வந்து நின்னுகிட்டு இருக்க. இருக்கியா இல்லையான்னு கூட தெரியல. வந்து முன்னால வந்து நின்னு பேசியா? சரி சார், இந்த வாரேன். சார், நான் தான் வக்கீல் கணேசன். நான் இந்த சில்பாக்கு ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களை விட்டுறீங்களா கொஞ்சம்? சரோஜா, அந்த பேப்பர் எல்லாம் வாங்கி செக் பண்ணு. சரி சார், நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும் சார். எல்லா பேப்பரும் கரெக்டா இருக்கு. சரி சரோஜா, அப்ப நான் போய் அந்த சில்பா பிள்ளைய கூட்டிட்டு வா. சரி சார், நான் போய் கூட்டு வரேன். ஏமா, எல்லாரும் சேர்ந்து கடைசியில சாதிச்சிட்டீங்களே. ஆமா சார், எங்க ஊர்க்காரங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவோம். இப்படித்தாம்மா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இப்படியே கடைசி வரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருக்க வாழ்த்துக்கள். சரி சார், ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரியே என்னை வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இம்மா, பேசுனதெல்லாம் போதும். வாங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு போவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. வாங்க வாங்க போவோம். சரி, இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிக்க முடியல, கொசு புடிங்கி தள்ளுது. சரி வாங்க போவோம். சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரோம். சரி சார், போயிட்டு வாங்க. எப்பா, இப்ப இந்தப்பா நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா இந்த பிள்ளைய காப்பாத்தியாச்சு. ஏக்கா, எங்கக்கா முழுசா காப்பாத்திருக்கோம். இவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க வேண்டாமா? வேற ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து அந்த முதலாளி காலில் கையில விழுந்தாது இவளுக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுத்துடணும்க்கா. ஏம்மா தொடப்பு குச்சி, நீ ஒண்ணு வேலை வாங்கி தர வேண்டாம். எனக்கு இருக்கிற வேலையே போதும். ரேஷன் கடை வேலை கிடைச்சிருக்குல்ல, அது கவர்மெண்ட் வேலை. நான் அந்த வேலையை பார்த்துக்கிடுதேன். எனக்கு சம்பளம் காணலன்னா எங்கேயாட்ட நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போய் அது சம்பாதிச்சுக்கிடுதே. நீ ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். ஏதாட்டும் நல்லது செய்யலாமேன்னு பார்த்தேன். நீ ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம். நான் ஆபீசர் செல்பா, எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு, அதே போதும். ஏங்க என்ன செய்தீங்க? சும்மா உட்காந்து டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் கனகா. நேரமே போக மாட்டேக்கே. என்ன செய்ய, டிவி எத்தனை பார்க்க வேண்டியிருக்கு. ஏங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? சம்மந்தி வீட்டுக்கா? எதுக்கு திடீர்னு? அட கூறுகட்ட மனுஷா, சம்மந்தி வீட்டுக்கு போகுமான்னு கேட்டா எதுக்கு இங்கிரு? போக வேண்டாமா? கல்யாணம் முடிச்சு பொண்ணை கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க தான் போயிட்டு வந்தாங்க. நம்ம போகவே இல்லைல்ல, மரியாதையா இருக்காது. போய் பார்க்க வேண்டாமா? வாங்க கிளம்புங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படி சொல்லுதியோ? போனோன்னே சரி போகுமா, போயிட்டு வந்துருவோம். சரிங்க, போங்க. போய் துணியை மாத்திட்டு வாங்க. நானும் போய் துணி மாத்திட்டு வரேன். வந்தோடனே கிளம்பி போவோம். துணி என்னத்துக்கு மாத்தணும்? இந்த துணியே நல்லதானே இருக்கு. இப்படியே கிளம்பி போவோம், வா. சொன்ன கேளுங்க கூறுகட்ட மனுஷா, சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது நல்ல மங்களகரமா போகணும். போய் ஒரு நல்ல துணியை போட்டு வாங்க. அப்படியா? சரி போறேன். அரை மணி நேரத்துக்கு பிறகு. ஐ கனகா, பாத்தியா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சிவப்பு கலர்ல துணி போட்டு வந்திருக்கோம். ஆமா, ஒரே மாதிரி இருக்கே. பாத்தியா, நம்ம 2 பேரும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு? 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கோம்ல. சரி சரி, பேசிக்கிட்டே நிக்காதீங்க. நேரம் ஆகுது, போய் கார் எடுங்க. நான் பின்னாடியே வாரேன். கனகா, சம்மந்தி வீட்டுக்கு போறோமே, எதுவும் வாங்கிட்டு போக வேண்டாமா? இப்படி வெறுங்கைய வீசிக்கிட்ட போக. ஏங்க, வாங்காமலா போவேன்? கார்ல தானே போறோம். போற வழியில பழக்கடையிலையும் ஸ்வீட்டு கடையிலையும் நிறுத்தி பொருள் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போவோம். சரி கனகா, வாங்கிட்டு போவோம். நெட்ட தங்கம் எங்கம்மா இருக்க?
அடடே சம்மந்தி சம்மந்தி அம்மா உங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே. ஐயோ அப்படியே சம்மந்தி, நீங்க அங்க வரலான்னு பாத்தீங்களோ? ஐயோ கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா நீங்க வந்திருப்பீங்களே. நாளை இவ்வளவு அவசரப்படுத்தி கூட்டு வந்தேன். அதுக்கு என்ன சம்மந்தி, நீங்க இன்னைக்கு வந்த மாதிரி நாங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம். வாங்க வாங்க உட்காருங்க. சம்மந்தி என்ன இது வாழைத்தாரெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பார்க்க வரும்போது சும்மா வெறுங்கையோட வரலாமா சம்மந்தி? அதுக்கு தான் வாழைத்தார் வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு அதிரசம் அச்சு முறுக்கு எல்லாம் என் பொண்டாட்டி செஞ்சா. சரி சரி 2 பேரும் உள்ள வாங்க. சம்மந்தி அம்மா முறுக்கு டப்பாவை தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கீழே வைங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி அம்மா, நீங்க சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம், நீங்க வந்து உட்காருங்க. எம்மோய் டாடி நைனா ஒரு ஃபோனு கூட அடிக்காம வந்திருக்கீங்க. உங்க பேச்சு சத்தம் கேட்டுதான் இப்ப ரூம்ல இருந்து ஓடி வந்தேன். என் செல்ல மகளே, தங்க மகளே, எப்படிமா இருக்க? உன்னைய பார்க்கணும் போல தேடிச்சு, அதனாலதான் உடனே ஓடி வந்துட்டோம். எப்படிமா இருக்க? கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அம்மா அப்பாவெல்லாம் மறந்துட்டியேம்மா. வீட்டு பக்கம் வரவே மடக்கியே. டாடி நைனா அழாதீங்க, எனக்கும் அழுகையா வருது. கல்யாணம் ஆயிட்டுல, புகுந்த வீட்டுக்காரங்க சொல்றபடி தானே நான் கேட்க முடியும். ஏ அப்பா, அப்பா பிள்ளை பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? 4 தெரு தாண்டி தானே வீடு இருக்கு. இவ ஒரு நாளைக்கு 3 தடவை அங்க வாரா. மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடுலாம் அங்கதான் சாப்பிட்டுட்டு கிடக்கா. அப்பாவும் பிள்ளையும் அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாசத்தை அப்படியே புளிவாங்க. என்ன இருந்தாலும் என் மாவா என் வீட்லயே இருக்கல. மர்மோளே இப்படியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க போறியா? உங்க அப்பா தலையில வாழைத்தார தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிப்பாரு? பாவம், அவருக்கு தலையெல்லாம் வலிக்க போகுது. அதை வாங்கி கீழே வச்சுட்டு அவரை உட்கார சொல்லு. ஆட்டும் தே டாடி நைனா, வாழைத்தாரு நம்ம தோட்டத்துல விளைஞ்சதா? ஆமா தங்கமே, நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. அதான் உனக்கு தூக்கிட்டு ஓடி வந்தேன். டாடி நைனா எம்மோய் வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு சூடா காபி போட்டு கொண்டு வரேன். ஏன் மாவா காப்பியெல்லாம் போடுதாலே? அந்த காப்பியை குடிச்சு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும் அது காப்பி மாதிரி இருக்கா இல்லைன்னா கழனி தண்ணி மாதிரி இருக்கான்னு. டாடி நைனா வாங்க, உங்களுக்கு சுட சுட காப்பி கொடுத்துட்டு திங்கிறதுக்கு ஏதாட்டு தாரேன் வாங்க. மாமோய் குடுகுடுன்னு ஓடி போய் கடையில் போய் ஆட்டுக்கறி, மீன் கறி, கோழிக்கறி, இன்னும் என்னெல்லாம் கறி இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு விருந்து வைக்கணும். ஆட்டு மருமகளே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆட்டும் மாமா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. நானே இன்னைக்கு சமைச்சி என் கையால் சமைச்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு விருந்து வைக்க போகிறேன். மர்மோளே உங்க அப்பாவும் அம்மாவும் பாவம்மா, ரிஸ்க் எடுக்காதம்மா. நானே சமைச்சு தாரேன், நீ அவங்களுக்கு இலையில வச்சு பரிமாற மட்டும் செய்யுமா. ஆமத்தே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்கள வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு தரேன்ன, இன்னைக்கு நீங்களே சமைச்சு கொடுங்க. நான் அதை எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கேன். வாராயோ டாடி நைனா வாராயோ, வீட்டுக்குள்ள நீயும் வாராயோ, மம்மியையும் கூட்டிட்டு வாராயோ.